சினிமாவில் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டணம் போட்டு தான் கொடுப்பாங்க சாப்பாடு. தயிர் சாதம், தக்காளி சாதம், இல்லை சாம்பார் சாதம், இல்லை புளி சாதம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. முதலாக தமிழ் சினிமாவில் இலை போட்டு அசைவ சாப்பாடு எல்லாம் போட்டது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் தான். ஏன்னா ஒரு பக்கம் மனிதன் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, ரஜினி சாரோட படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷனு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் படம் நாயகன் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உழவன் மகன் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த 3 ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு தக்காளி சாதம், தயிர் சாதம் போட்டணும். இந்த பக்கம் கமல் சார் படத்துலேயும் தக்காளி சாதம், தயிர் சாதம் போட்டணும். இங்கே உழவன் மகன் ஃபஸ்ட்டு கேப்டனுடைய ப்ரொடக்ஷனு, ராவுத்தர் அவருடைய நண்பர் தயாரிப்பாளர். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இலை போட்டு சாப்பாடு, அசைவ சாப்பாடு, சிக்கன் மட்டனோட சாப்பாடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அண்ணன் சொல்லுவாராம், எஸ்எஸ் சந்திரன் வந்து அண்ணன் சொல்லுவாராம், எப்பா இந்த 11 மணிக்கு சிவப்பா ஒன்று கொடுப்பீங்க ஜூஸ், அதை கொண்டு வாங்க அப்படின்பாரான். அப்புறம் 11:30 மணிக்கு எப்போ அந்த பச்சை கலரில் ஒரு ஜூஸ் கொடுப்பீங்களாப்பா, அதை கொண்டு வாங்க அப்படின்பாரான். ஏன்னா சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அந்த வரலாற்றை மாற்றி அமைத்தது வந்து கேப்டன் தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட செய்யலை. வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி 3 விதமான சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மேலே உள்ளவங்களுக்கு என்ன சாப்பாடோ அதை கீழே உள்ளவங்க வரைக்கும் சாப்பிட வச்சது கேப்டன் தான். அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததும் அவர் தான். ஜூஸ் எல்லாருக்கும் குடிக்கணும்னு கொண்டு வந்ததும் அவர் தான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டீ கொடுப்பாங்க. காலையில் ஒரு 11:30 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க. சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. அதையெல்லாம் மாற்றினது வந்து கேப்டன் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் வந்து ஆரம்ப காலங்களில் சாப்பிடும்போது சாப்பாடில் கையை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது, நீ உனக்கு என்ன அங்கே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நீ வந்து நடிக்கவா அப்படின்னு சொல்லி அவரை தட்டிலிருந்து எழுப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தவுடைய பாதிப்பு அவருக்கு வந்து நிறையா இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லாம் வந்து பானன் பிராட்டை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினைக்கிறவர். ஏன்னா வந்து அவருடைய அப்பா வந்து அவரை ஸ்கூலில் படிக்கும்போது, மதுரையில் நாடார் ஸ்கூலில் படிக்கும்போது, என் பையன் என்ன கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து சொல்லிட்டு போய் பற்று எழுதி வச்சுக்கிட்டு போவாராம். இவர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு வாங்காமல் அவர் கூட படிக்கிற ஏழை பசங்க இருக்கும், அவங்களுக்கு நோட் புக்கு, பென்சிலு, பேனா, ரப்பரு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாராம். ஸோ அந்த அவருக்கு வந்து அப்போவே அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வந்து தேவக்கோட்டையில் டீப் ரிட்டர் ஸ்கூலில் படிக்கும் போதும் அவர் கூட படித்தவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பானன் பிராட்டே அவர் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற